வெல்கம் டு அம்மாச்சின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் வீட்டிலேயே டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். வெஜ் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நான் 6 பீஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த நூடுல்ஸ் நல்லா சுடு தண்ணியில் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நீங்கள் நூடுல்ஸை 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா அது குழஞ்ச மாதிரி ஆயிரும். 2 மினிட்ஸ் ஆனோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நூடுல்ஸை நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நூடுல்ஸ் தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை போடுறேன் ஃபஸ்ட்டு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே இப்போ நான் பீன்ஸ் கேரட் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ நான் பீன்ஸ் கேரட் தான் போட்டிருக்கேன். என்கிட்ட அதுதான் இருந்தது. இப்போ நீங்கள் கோஸ் கூட சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தந்தாக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நூடுல்ஸ் பாக்கெட்டில் உள்ள மசாலாவை எடுத்து இப்போ வச்சுருக்கிறேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நூடுல்ஸ் மசாலாலே உப்பு இருக்கும். இப்போ நீங்கள் நூடுல்ஸ் மசாலா சேர்க்கலைன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன். காய் நல்லா வெந்து வரும். இப்போ பீன்ஸ் கேரட் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வற்றிருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை போட்டு கிண்டிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நூடுல்ஸை நம்ம மசாலாவில் போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நூடுல்ஸை நல்லா மசாலாவில் நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலையை தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பீன்ஸ் கேரட் போட்டு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறதுனால பசங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக காயெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்குவம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.